பறிபோனது பதக்க கனவு. ஒலிம்பிக் போட்டியில் இருந்து வினேஷ் போகத் தகுதி நீக்கம். பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் 50 கிலோ எடை பிரிவு மல்யுத்த இறுதிப் போட்டிற்கு முன்னேறிய வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். 50 கிலோ எடை பிரிவில் கலந்து கொண்ட வினேஷ் போகத் 100 கிராம் எடை அதிகமாக இருந்ததாக ஒலிம்பிக்கில் இருந்து அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இன்று இரவு இறுதிப் போட்டி நடைபெற இருந்த நிலையில் வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டது இந்திய மக்களிடையே கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாடே எதிர்பார்த்து காத்திருந்த நாள் பறிபோன கனவு. யார் இந்த வினேஷ் போகத்? இந்தியாவின் புகழ்பெற்ற போகத் மல்யுத்த குடும்பத்திலிருந்து வந்தவர்தான் வினேஷ் போகத். தனது உறவினர்களான கீதா போகத் மற்றும் பபிதா குமாரி ஆகியோரின் அடிச்சுவடுகளை பின்பற்றி மல்யுத்த விளையாட்டில் தனக்கென தனித்த இடத்தையும் பிடித்துள்ளார். மல்யுத்த விளையாட்டை இவருக்கு அறிமுகப்படுத்தியது இவரது மாமாவும் முன்னாள் மல்யுத்த வீரருமான மகாவீர் சிங் போகத் ஆவார். மல்யுத்த விளையாட்டானது ஆண்களுக்கான விளையாட்டு என கருதிய காலகட்டத்தில் பல்வேறு எதிர்பார்ப்பையும் மீறி வினேஷ் போகத்தை களமிறக்கிய மகாவீர் சிங் போகத் வெற்றியும் கண்டார். வினேஷ் 9 வயதாக இருந்தபோது தனது தந்தையின் அகால மரணத்தையும் சமாளிக்க வேண்டியிருந்தது. இந்த சவால்கள் இருந்த போதிலும் வினேஷ் மல்யுத்த விளையாட்டில் சிறந்த வழிகாட்டுதல்களுடன் வெற்றி நடை கண்டார். காமன்வெல்த், உலக சாம்பியன்ஷிப், ஆசிய சாம்பியன்ஷிப், ஆசிய போட்டிகளில் இந்தியாவுக்காக பதக்கம் வென்றவர் வினேஷ் போகத். இவர் இந்திய மல்யுத்த கூட்டமைப்பின் முன்னாள் தலைவரும் பாஜக எம்பியுமாக இருந்த பிரிஜ் பூஷன் சரண் சிங் மீது பாலியல் குற்றச்சாட்டை முன்வைத்து இந்திய மல்யுத்த வீரர்கள் நடத்திய போராட்டத்தில் ஈடுபட்டார். இந்த போராட்டம் உச்சகட்டத்தை எட்டிய போதும் பிரதமர் மோடி இது குறித்து வாய் திறந்து பேசவில்லை. தனது கட்சியை சேர்ந்த பிரிஜ் பூஷன் மீது சட்ட ரீதியாகவும் கட்சி ரீதியாகவும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்த போராட்டத்தின் போது வினேஷ் போகத் உள்ளிட்ட மல்யுத்த வீராங்கனைகள் காவல்துறையால் பலவந்தமாக அப்புறப்படுத்தப்பட்டனர். இந்த விவகாரம் உலக அரங்கில் கவனம் ஈர்க்கப்பட்டது. விரக்தியின் உச்சத்தில் இருந்த வினேஷ் போகத் மத்திய அரசு தனக்கு வழங்கிய கேல் ரத்னா, அர்ஜுனா விருதுகளை திரும்ப அளித்தார். இந்த நிலையில் கடந்த ஆண்டு அவருக்கு காலில் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டிருந்தது. தொடர்ந்து உடல் எடையை குறைத்து நடப்பு ஒலிம்பிக் தொடரில் மல்யுத்த போட்டியில் 50 கிலோ எடை பிரிவில் பங்கேற்றார். நேற்று இந்திய மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் ஒலிம்பிக்கில் பதக்கத்தை உறுதி செய்திருந்த நிலையில் சக மல்யுத்த வீரர்கள் பிரதமர் அவர்களுக்கு எதிராக கருத்து தெரிவிக்க தொடங்கினர். எப்படியோ வினேஷ் போகத் வெள்ளி அல்லது தங்கம் பெறுவார். அவரது போராட்டத்திற்கு பதில் சொல்லாத பிரதமர் மோடிக்கு இப்போது அவரை தொலைபேசியில் அழைத்து பாராட்டும் துணிவு எப்படி வரப்போகிறது என பார்க்க ஆவலாக இருப்பதாக சக மல்யுத்த வீரர் பஜ்ரங் புனியா அதிரடியாக பேசியிருந்தார். எதிர்பார்த்த நேரம் நெருங்கியது. 50 கிலோ எடை பிரிவில் பங்கேற்றுள்ள வினேஷ் போகத் கூடுதலாக 100 கிராம் எடை உள்ளதால் ஒலிம்பிக் விதிப்படி தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். இந்த சம்பவம் இந்திய அணி பதக்கம் வெல்லும் என்ற கனவுடன் காத்திருந்த இந்தியர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்திய வீராங்கனை தகுதி நீக்கம் செய்யப்பட்டதால் தங்கப்பதக்கம் அமெரிக்க வீராங்கனை சாராவுக்கு வழங்கப்படும் என்றும், வெள்ளி பதக்கம் யாருக்கும் வழங்கப்படாது என்றும், 2 பேருக்கு வெண்கல பதக்கம் வழங்கப்படும் என்றும் ஒலிம்பிக் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மேலும் தற்போது இது குறித்து பிரதமர் மோடி அவர்கள் வருத்தம் தெரிவித்து ட்வீட் செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.